தன்முனைப்பு பேச்சாளர் சொல்லின் செல்வர் சுகி சிவம். இந்த தன் பலம் தெரிகிற போது என்ன சிக்கல் வரும்னு கேட்டீங்கன்னா, நிஜமாவே நமக்கு பலம் இருந்து நமக்கு அது புரியாம இருக்கலாம். இது ஒரு நிலை இருக்கு. இப்ப பல வகையில பல பேருக்கு பல வகையான பலம் இருக்கும், ஆனா தங்கிட்ட அது இருக்குங்கிறது தெரியாம இருக்கும். சிறுத்தைக்கு தன் பலம் தெரியாதுமா, விலங்கி அல்ல. புலியை விட சிங்கத்தை விட சிறுத்தைக்கு தன்னுடைய பலம் என்னன்னு தெரியாதான். சிறுத்தைக்கு தன்னுடைய பலம் தெரியாது அப்படின்னு விலங்கி அல்ல ஒரு கருத்து உண்டு. நிறைய பலம் உண்டு சிறுத்தைக்கு, ஆனா தன் பலம் என்னன்னு சிறுத்தைக்கு தெரியாதுன்னா. நான் இதை வச்சு ஒரு கருத்து சொல்ல விரும்புறேன். எப்படின்னா, முதல்ல நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்ம கவனிச்சுக்கணும். நாம சோர்ந்து போற போது தட்டி கொடுக்கறவங்களா 2 பேர் இருந்தாலே பல காரியத்தை ஜெயிக்கலாம். இதை விட நம்மளை டிஸ்கரேஜ் பண்றவங்களையே சோறு போட்டு வளர்த்துக்கிட்டு இருந்தோம்னு வச்சுங்க, நம்மால முடிஞ்ச உதவி அப்படின்னு. அப்புறம் நம்ம எப்படி வளர்றது? மேல பையன் முடியலன்னு சொல்றான், முடியும்டா ராஜா, நீ எழுதி பாடுறா, பரீட்சை எழுதலாம், பாஸ் பண்ணலாம்டா கண்ணா. அதை விட்டுட்டு நீ எங்க உருப்பட போற, நீ விளங்க போறதே இல்ல, நீ ஒண்ணு. அவனே டிஸ்கரேஜ் ஆயிருக்கான். அப்ப இன்னும் டிஸ்கரேஜ் பண்ணக்கூடிய லெவல்ல சுத்தி இருக்கிறவங்க இருந்தா அவன் எப்படி முன்னுக்கு வர முடியும்? அப்ப ஒண்ணு தேர்ந்தெடுத்துக்கணும், நம்முடைய பலத்தை கண்டுபிடிக்கணும். நம்மால நம்முடைய பலத்தை உணர முடியுதோ முடியலையோன்னு குழப்பம் வந்தா நம்மை தட்டி கொடுக்கிறவர்களாக நம்முடைய சுற்ற இருக்கிறவங்க இருக்கிறாங்களா அப்படிங்கறதையாவது முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்ப டிஸ்கரேஜ் பண்றவங்களை நம்மளை சுற்றி ஒருபோதும் வைத்துக் கொள்ளக்கூடாது. அவர்களுக்கு மத்தியில நாம இருக்கக்கூடாது. இருந்தோம்னா இன்னும் நம்முடைய எல்லை கீழே 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 போயிடும்.